வெல்கம் கைஸ். நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஹெச்பி லேப்டாப் சர்வீஸ் வந்திருக்கு. ஹெச்பி லேப்டாப்போடைய மதர் போர்ட் சர்வீஸ் வந்திருக்கு. ஏஎம்டி ப்ராசஸர். கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் டெட்டு. ஸோ நான் இதை கலட்டி இந்த போர்டை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு சில விஷயங்கள் தென்பட்டுச்சு. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இப்போ உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள். இங்கே இருந்த காம்பனன்ட்ஸ் தான் நான் வந்து பார்த்தப்போ கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி போயிருந்தது. ஆக்சுவலாக அதை நான் வீடியோ எடுக்கலை, அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. இதில் பாருங்கள், இதில் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து எரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டீசால்டர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்டஸ் இது தான். இந்த இடத்துல இருந்தது தான் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க. ஸோ அதெல்லாம் டீசால்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த இடம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துலலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேட்ஸ் இருக்கும் இந்த பக்கம். இப்போ அந்த பேட்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த பேடுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்த ரீஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே ஸ்டேட்டஸ் தான். இங்கேயும் பேட் இல்லை, இந்த மாதிரி பேட் இங்கேயும் வரும் 2 இது. ஸோ அங்கேயும் இங்கே இருக்க பேடும் எரிஞ்சு போயிட்டதுனால இந்த இடத்தையும் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. இதை நம்ம பார்ப்போம். அடுத்தது இது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 இது பார்த்தேன், அதையும் காட்டுறவாங்க. இதோ இந்த காயில் பார்த்துக்கோங்க. இந்த காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்குது, மல்டிமீட்டர் இருக்குது. ப்ரோப் வைக்கிறேன் பாருங்கள், பஸர் அடிக்கும். ஸோ பஸர் அடிக்குது. அந்த மாதிரி பஸர் அடிக்கக்கூடாது. ஸோ இந்த பஸர் அடிக்கிறதுனால இது நம்மளுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த காயிலில் வந்து ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம ரீஸ்டோர் பண்ணியும் வேஸ்ட்டு தான். ஸோ மதர் போர்டு திரும்பவும் டெட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது 3ஆவதாக இன்னொரு இடமும் பார்த்தேன். இதோ இந்த இடம், யூஎஸ்பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்போனண்ட் வந்து எரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை தவிர்த்து காமனாக நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டு என்கிட்ட வர்றப்போ இதில் வாட்டர் லாக் கம்ப்ளைண்ட்டுமே இருந்தது. இதோ இந்த ஐசி கிட்டேயும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தது. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதில் வீடியோவில் கவர் ஆகலை. ஸோ இப்போ இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டே வந்து இந்த போர்டு வந்து பவர் அப் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த காயிலில் இருக்க ஷார்ட்டை பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த காம்போனண்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இது 3த்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டுக்கு பவர் கொடுத்து பவர் அப் ஆகுதான்னு பார்ப்போம். பவர் அப் ஆகலைன்னா வேறு எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி நம்ம பார்த்த இந்த ப்ராப்ளத்தை தாண்டி வேறு எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக டேட்டாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த காயிலில் இருக்க ஷார்ட் கிளியர் பண்ணணும். இந்த டேமேஜ் ஆன பேடை ரீஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி கிட்ட ஒரு டேமேஜ் ஆன காம்பனண்ட் இருக்குது, அதையும் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். இப்போ அதை 98% வந்து நான் வேலையை முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த காயிலை பாருங்கள். இந்த காயிலில் ஷார்ட் இருந்தது இல்லையா? இப்போ பாருங்கள், ப்ரோபோ வைக்கிறேன், ஷார்ட் இல்லை, மல்டிமீட்டரில் வேல்யூ காட்டுது பாருங்கள். ஷார்ட் இல்லை, பஸர் அடிக்கலை. ஸோ பஸர் அடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருந்த ஷார்ட் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல ஏன் ஷார்ட் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல ஏன் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா, இதோ இந்த இடம் இருக்குது பாருங்கள். இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதோ இந்த இடம் பாருங்கள், இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த பக்கத்தில் எப்படி ஒரு ஐசி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஐசி இருக்கும்.
அதாவது இது வந்து ஒரு மாஸ்ஃபெட்டு, இது 2 மாஸ்ஃபெட் இருக்கும். இங்கே ஒரு மாஸ்ஃபெட், இங்கே ஒரு மாஸ்ஃபெட்டு. அதில் இங்கே இருந்த மாஸ்ஃபெட் வந்து ஃபெயிலியர். அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் வந்து வந்திருக்கு. இப்போ நான் அந்த மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுனால எனக்கு இங்கே இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இஷ்யூ இங்கே ஷார்ட் இருந்ததுக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம அந்த டேமேஜ் ஆன பேடை பார்த்தோம் இல்லையா, அங்கே போயிடலாம். ஓகே, இப்போது இதோ அந்த டேமேஜ் ஆன இடம் இது தான். இதில் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துச்சு, அதே மாதிரி இந்த சைடில் டேமேஜ் ஆயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 2 3 இடத்துலையும் நம்ம வந்து ட்ராக்கை வந்து லே பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். முன்னாடி இந்த ஒரு ட்ராக் மட்டும் தான் இருக்கும், இந்த 2 இடத்துல இருக்காது. அதே மாதிரி இதோ இந்த ட்ராக் சுத்தமாக இருக்காது. இப்போது இந்த 1 2 3 இந்த 3 ட்ராக்கையும் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ மொத்தம் 2 4 5 கேப் இருக்குது. ஸோ அந்த 5 கேப்பையும் இதில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போது இந்த இடத்துல அந்த ட்ராக் டேமேஜை மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன ரியாக்ஷன்றதை பார்ப்போம். சரி, அடுத்தது அந்த யூஎஸ்பி பக்கம் போயிடலாம். ஓகே, இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு காம்போனண்ட் இதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இங்கே இருந்தது. அந்த கெப்பாசிட்டர் கிட்ட தான் நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி டேமேஜ் மாதிரி இருந்ததை பார்த்தோம். நான் அது இந்த காம்போனண்ட்டை எடுத்துட்டேன். வெளில எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே இருந்த பேடு வந்து அவுட்டு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போது எப்படி அந்த டேமேஜை ரீஸ்டோர் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பேடையும் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இதே மாதிரி ஒரு கேப்பை தூக்கி இங்கே வைக்கணும், வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ எல்லாத்தையும் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்டு வந்து அப் ஆகுதா இல்லைன்றதை பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல வைக்க வேண்டிய அந்த ஃபெயிலியரான மாஸ்ஃபெட்டுக்கு பதிலாக நம்ம வைக்க வேண்டிய வேறு மாஸ்ஃபெட்டையும் வச்சாச்சு. அண்டு இந்த இடத்துலையும் வந்து இந்த டேமேஜ் ஆன இடத்த ரீஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வைக்க வேண்டிய காம்போனன்ட்ஸும் வச்சாச்சு. அந்த யூஎஸ்பி சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காம்போனண்ட் அது கிடைக்கல. ஸோ தேடிட்டுருக்கேன். ஸோ அது அக்யூரேட் காம்போனண்ட் கிடைச்சோன்னே நான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்த மாஸ்ஃபெட் தான் ஃபெயிலியராக இருந்தது. அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ்ஃபெட்டை நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வாங்க அந்த டேமேஜ் ஆன பகுதியை ரீஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கிடுங்க, இந்த இடத்துல தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல வைக்க வேண்டிய அந்த 5 காம்போனன்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 காம்போனன்ட்ஸையும் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த யூஎஸ்பி கிட்ட இன்னும் காம்போனண்ட் வைக்கலை. ஆனால் அது இப்போது முக்கியம் இல்லை, ஏன்னா அது இல்லைனாலும் போர்டு வந்து ஆப்ரேட் ஆகாது அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, போர்டுக்கு பவர் கொடுத்துட்டு அந்த காயில் கிட்ட கரண்ட்டோட பார்ப்போம். அதே மாதிரி இங்கே இந்த காம்போனண்ட் கிட்டேயும் வோல்டேஜ் வருதாங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ போர்டுக்கு பவர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காயிலில் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருவோம். ஏன்னா இந்த மாஸ்ஃபெட் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த மல்டிமீட்டருக்கு வேல்யூ பார்த்துக்கோங்க. எஸ், 1.25 வருது. ஸோ இப்போ இந்த காயிலில் வோல்டேஜ் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து இப்போது நமக்கு வந்து ஷார்ட் இல்லைங்கிறத இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி ஒரு தடவை பஸர்லேயும் பார்த்துட்டோம் இல்லைங்களா, பஸர் அடிக்கலை. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். இது வந்து 2வது கன்ஃபர்மேஷன், வோல்டேஜ் வருது, அதனால் இங்கே ஷார்ட் கண்டிப்பாக இல்லை. சரி, இந்த இடத்த வந்து பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம காம்போனன்ட்ஸ் மாற்றிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராக் பேடை வந்து ரீஸ்டோர் பண்ணி. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் வைக்கிறேன், நீங்கள் மல்டிமீட்டரை பார்த்துக்கிட்டே இருங்க. 1 17.29 17.29 17.29 ஒரு நிமிஷம், சரியாக வைக்கல. எஸ், 17.29 17.29 17.29. ஸோ இந்த இடத்துக்கும் இப்போது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்துருச்சு. இதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ரெஸ்டோரேஷனை சரியாக பண்ணியிருக்கோம்.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிறத இது வந்து மீன் பண்ணுது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹீட் சிங்கை கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபேன் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டு வந்து பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணி பார்த்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இன்னொரு விஷயம் காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், கனெக்டரில் வந்து நம்மளுக்கு எல்இடி எரியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கனெக்டரில் எல்இடி நம்மளுக்கு வந்து க்ளோ ஆகுது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா, போர்டுக்கு வந்து ப்ராப்பராக பவர் இறங்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹீட் சிங்க்கு, ஃபேன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஹீட் சிங்க்கு, ஃபேனு, ரேமு, டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பவர் கொடுத்து பார்ப்போம். நம்ம பண்ண வேலைகள்லாம் சரியாக இருந்து டெட்டாக இருந்த இந்த மதர் போர்டு வந்து இப்போ ஆன் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பவர் கொடுத்து பார்த்துருவோம். ஸோ நான் பவர் கொடுத்து வச்சுருக்கேன். இதோ எல்இடி க்ளோ ஆகுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பவர் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ ட்ரிகர் பண்ணுறேன். மேலே டிஸ்பிளேயும் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பவர் பட்டனு. ஓகே, பவர் பட்டன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ போர்டு, ஃபேனையும் பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேயும் பார்த்துக்கோங்க. எஸ், டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபேன் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இது டச் ஸ்க்ரீனு. வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். எஸ், இப்போ மறுபடியும் பூட் ஆகி மேலே வரும் பாருங்கள். எஸ், டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்கள். இங்கே டச் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கீபோர்டையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பயாஸ்குள்ளே போயிடுச்சு. ப்ராப்பராக டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த போர்டில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஒரு காம்பனன்ட் கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்டை அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த போர்டில் இருந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் காய்ஸ். இன்னொரு லேப்டாப் கம்ப்ளைண்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம்.